everyone, welcome back to my channel. இன்னைக்கு homemade pizza எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது வீட்லயே ரொம்ப சுலபமா, ரொம்ப சீக்கிரமா, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது நீங்க இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க கடையில போய் ஒரு பீட்சா வாங்கணும்ங்கற அவசியம் இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். அந்த ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு 25 ml, அதாவது 1/4 கப் வெதுவெதுப்பான தண்ணீர். ரொம்ப சூடாவும் எடுக்கக்கூடாது, இந்த தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பா இருக்கணும். தொட்டு பார்த்தா நம்ம கை சூடு தாங்குற அளவுக்கு இருக்கணும். அப்பதான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை உள்ள சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டை உள்ள சேர்த்துறேன். சேர்த்தி இதை நல்லா கலந்து விட போறேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்க போறேன். இருக்கட்டும். 5 நிமிஷம் போல ஆச்சு. இந்த மாதிரி நல்லா நுர வந்ததுக்கு அப்புறமா அதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம். மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பவுல்ல 1.5 கப், அதாவது 220 கிராம் மைதா மாவு, அது கூட தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஏதாவது ஒரு ஆயில், அதாவது வாசம் இல்லாத எந்த ஆயிலா இருந்தாலும் சரி. நான் இன்னைக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை கலந்து விட்டுறலாம். இது கூட நம்ம கலந்து வச்சிருக்க ஈஸ்ட் தண்ணி அதையும் உள்ள சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்தி இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்க போறேன். இத முதல்ல பிணையறப்போ பிசு பிசுன்னு தான் ஒட்டும். இது பிணைய சரியாயிரும். ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் போல நல்லா பிணைஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த டோ ரெடி ஆயிரும். அவ்வளவுதான், நம்மளோட டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட அப்படியே மேல எண்ணெயை பிரஷ் பண்ணி இதை மூடி வைக்க போறோம். அப்பதான் மாவு காயாம இருக்கும். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு ஓரமா தள்ளி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இது டபுள் தி சைஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம மாவு நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட டபுள் தி வால்யூம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இன்னும் இதை தேய்ச்சிடலாம். இப்போ ஒரு சப்பாத்தி டேபிள்ல டோவை வச்சு கொஞ்சமா மேல மாவு தூவி விரிச்சிடலாம். இத நம்ம ரொம்ப லேசாவும் விரிச்சிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மொந்தமாவும் விரிச்சிடக்கூடாது. அளவா விரிக்கணும். இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பேன்ல தான் நம்ம பீட்சாவை பேக் பண்ண போறோம். நம்ம பீட்சா ஒட்டாம வர்றதுக்காக இந்த பேக்கிங் பேன்ல எண்ணெயோ இல்ல வெண்ணெயோ வச்சு நம்ம இதை கிரீஸ் பண்ண போறோம். அப்புறம் இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு நல்லா ஓட்டை போட்டு விடுறேன். அது ரொம்ப எலும்ப கூடாதுங்கிறதுக்காக. இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் இப்படியே மடிச்சு விட்டா அந்த கடையில வாங்குற பீட்சா ஃபீல் வரும். இதை வேணும்னா மடிச்சுக்கலாம், இல்ல அப்படியே விட்டாலும் இது நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த ஓரங்கள்ல நான் கொஞ்சமா எண்ணெயை பிரஷ் பண்ணி விடுறேன். நான் ஆலிவ் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட ஆலிவ் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்க எந்த வாசம் இல்லாத எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பீட்சா சாஸ் அதை பேஸா வச்சு நம்ம அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த பீட்சா சாஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிற லிங்கை நான் மேல கார்ட்ல லீவ் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ மொசரெல்லா சீஸை அப்படியே கிரேட் பண்ணி ஒரு லேயரா போடுறேன். மொசரெல்லா கூட உங்களுக்கு பிடிச்ச என்ன சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மொசரெல்லா, ஹவுடா அண்ட் செட்டர் சீஸ் 3மே யூஸ் பண்றேன். கண்டிப்பா இது 3 யூஸ் பண்ணுங்கிறது அவசியம் இல்ல. பீட்சாக்கு எப்பவுமே மொசரெல்லா சீஸ் மட்டும் போதும். நான் இது 2 சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்காக ஆட் பண்றேன், அவ்வளவுதான். இப்போ நம்ம பீட்சா டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 3 குடைமிளகாய், ஸ்ட்ராபெரி, பன்னீர், ஆலிவ்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல என்ன காய்கறிகள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மறுபடியும் கொஞ்சம் சீஸை மேல தூவி விட்டுடலாம். இந்த சமயத்துல அவனை 230 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். அப்படியே மேலாப்ல நான் கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திக்கிறேன்.
அவ்வளோதான். இனி இதை கொண்டு போய் அவனில் வச்சிடலாம். பீட்சா 230 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் போல ஆகும் பேக் ஆகிறதுக்கு. இந்த பீட்சா ரெடி ஆகிறதுக்கு எனக்கு கரெக்டா 19 நிமிஷம் ஆச்சு. இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான பீட்சா இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரினி பாப்ராஜ். என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.